எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன பதிவிட இருக்கிறேன்னா, அ இந்த குரோஷே ஒர்க்கில் இருக்கிற அடிப்படை முடிச்சிங்க, நான் போடுற முடிச்சிங்க, அது கொஞ்சம் பின்ன உடனே அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறதுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த முடிச்சிங்களை வச்சு நான் என்னென்ன செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறதுக்கு. இது வந்து சிங்கிள் குரோஷேயில் போட்டது. சிங்கிள் குரோஷேயில் போடும்போது கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். அந்த சிங்கிள் குரோஷேயில் நான் எதெல்லாம் செய்கிறேன்னா, சாதாரணமாக சின்ன ஹேண்ட்பேக்கு, என்னுடைய கண்ணாடி, என்னுடைய ஆதார கார்டு, ஒரு சின்ன மணி பர்ஸு, இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கு உபயோகமாக இருக்குது. அது வந்து பெரும்பாலும் இந்த சிங்கிள் குரோஷேயில் தான் நான் செய்வேன். அப்புறம் ஆஃப் டபுள் குரோஷே. ஆஃப் டபுள் குரோஷே இது இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்கும். சிங்கிள் குரோஷேவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கும். இதுலேயும் வந்து பேக்கு செய்யலாம். ஆனால் இதில் ஹேண்ட்பேக்கெல்லாம் நான் செய்யும் போது சாதாரணமாக அது உள்ளே வந்து ஒரு லைனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். இது டபுள் குரோஷே. இதில் இன்னுமே சந்து அதிகமாக இருக்கும். இதில் இன்னொன்று நீங்கள் என்ன கவனிக்கலான்னா, இந்த உயரம் சிங்கிள் குரோஷே போடும்போது உயரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். இது ஒரு ரோவும் கொஞ்சம் உயரம் அதிகமாகும். இதுலேயும் நான் ஒரு பை செஞ்சுருக்கிறேன். ஆனால் அந்த பைக்கு அது சந்தாக இருக்குன்றதால உள்ளே வந்து இதை பாருங்கள், இந்த பை வந்து டபுள் குரோஷேயில் தான் செஞ்சேன். ஆனால் உள்ளே வந்து ஒரு லைனிங் கொடுத்துருக்குறேன். லைனிங் கொடுத்தா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த டபுள் குரோஷேயில் இல்லை ட்ரிபிள் குரோஷேயில் ஸ்கார்ஃப்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். இது வந்து ட்ரிபிள் குரோஷே, இது வந்து டபுள் குரோஷே. இதில் ஸ்கார்ஃப் செஞ்சுருக்கிறேன் நான். ஸ்கார்ஃபு இதில் செய்யும் போது கொஞ்சம் நல்லா சந்தாக தான் இருக்கும். ஆனால் கழுத்தில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் காற்று ஓட்டமாக இருக்கும். அதுலேயும் இதில் வந்து நான் அந்த மெலிசு நூலுக்கு மொத்த ஊசி போட்டிருக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சந்தை அதிகமாக வேணுன்றதால. இது ஸ்கார்ஃபு வந்து நான் டபுள் குரோஷேயில் செஞ்சுருக்கிறேன். இந்த 4 முடிச்சியில் நான் என்னென்னலாம் பயன்படுத்துகிறேன், அந்த முடிச்சிங்களை வச்சு நான் என்னென்னலாம் செய்கிறேன்றத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.